நாம வணங்குற சாமி, அந்த குல மக்கள கோவிலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு இருக்கிற ஒரு சில நன்மக்கள எப்படி எல்லைக்கு இழுத்து வரும்? அதான் இன்னைக்கு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு சில பெருமக்கள் இருப்பாங்க. உண்மையா, நீதியா, நேர்மையான வழியில நிக்கிற பெருமக்க, எல்லையில இருக்க ஒரு சில தனி மனித விருப்புன்னு காரணமாக கோவிலுக்கு வராம மனம் மனம் ரொம்ப கலங்கி வீட்டிலேயே இருப்பாங்க. எப்ப எல்லாத்தையும் சரி பண்ணி நீ என்னைய அழைக்கிறையோ, அப்ப நான் வர்றேன் அப்படிங்கிற மாரி, சாமிகிட்ட ஒரு கோரிக்கைய வச்சு அவங்க இருப்பாங்க. ஆனா, அந்த மக்கள் அந்த சாமி அந்த எல்லைக்கு இழுத்து வரும்ல. அதுதான் இன்னைக்கு அறிவோம் நண்பர்கள்ட்ட நடந்தத வச்சு, உண்மையான நிகழ்வ வச்சு அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நாம விட்டாலும் நாம வணங்குற சாமி நம்மள விடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உண்மையான சான்று ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு ஆதாரமாக விளங்குங்கிறதுக்காக. ஒரு குடும்பத்தில ஒரு சாமியாடி ஒரு தெய்வத்துக்காக தெய்வம் தான் எல்லாம் அப்படின்னு தெய்வத்த முன்னுக்கு வச்சு, மக்கள பின்னுக்கு வச்சு நிக்கிற தெய்வத்துக்கு முதல் மரியாதை, சகல மரியாதை குடுத்து தெய்வ சக்திய பொத்தி பொத்தி அடகாத்து அதனுடைய அதனுடைய புகழ, அதனுடைய சக்திய ஓங்கச் செய்ற பெருமக்க. என்ன பண்றாங்க, கோவிலுக்கு போறாங்க. போகும்போது அங்க நெறைய ஒரு சில குழப்பங்கள் வருது, மன கஷ்டங்கள் வருது. ஒரு சில தேவையில்லாத வாக்குவாதங்கள் வருது. அப்ப என்ன பண்றாங்க, முடிவு எடுத்துடுறாங்க. இது மாதிரி, "ஐயா நான் வந்து அந்த எல்லையில கண்கொண்டு பார்க்க முடியல. எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சு, எல்லா மக்களுக்கும் நல்ல வாழ்க்கைய குடுத்து, எல்லா மக்களையும் இந்த எல்லையில நிப்பாட்டியிருக்க அந்த எல்லை, இது மாதிரி ஒரு சில வாதங்களாலும், தவறான செயல்களாலும் அத பார்க்க முடியல. நான் எல்லைக்கே வரலையப்பா. உன்னைய நெனச்சு நான் கும்பிட்டுக்கிறேன். எப்ப எல்லாத்தையும் நீ சரி பண்ணி, இந்த எல்லைக்கு நீ வர சொல்றியோ, அப்ப நாங்க வர்றோம்." அப்படின்னு போயிடுறாங்க. 1 வருஷம் போகல. 2வது வருஷம் போகல. விட்டுருச்சு. 3வது வருஷம் அந்த சாமி என்ன பண்ணுது, அந்த மக்கள அந்த எல்லைக்கு இழுத்து வருது. பிரச்சனைகள் தீரல. பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கு. அந்த மக்கள எப்படி இழுத்து வருது அப்படின்னா, அந்த மக்களுக்கு அதிகாரத்த குடுக்குது முதல்ல. முன்னாடியே அந்த மக்களுக்கு ஒரு சில கனவுகள அந்த சாமி போய் பேசி, "உனக்கு இது கிடைக்கப் போகுது." அப்படிங்கிற மாரி ஒரு சில அதிகாரங்கள அந்த சாமி கையில குடுக்குற மாரி ஒரு சில கனவுகள அவங்களுக்கு காட்டி அந்த எல்லைக்கு அழைச்சு போகுது. இதுக்கு முன்னாடி போன மாரி இப்ப அவங்க போகல. சாமி அவங்க பக்கம் வலப்பக்கம், இடப்பக்கமா நிக்குது. அப்ப அந்த எல்லையில ஒரு முடிவு கிடைக்குது, ஒரு தீர்வு கிடைக்குது. அந்த எல்லையில் எல்லாரும் போல ஒரு சில பேர் முன்னாடி நின்னு நடத்துற அந்த பெருமக்களோட அதிகாரம் அந்த மக்களுக்கு அங்க அந்த சாமியே குடுக்குது. நானா போய் நான் தான் எனக்கு தான் வேணும், நான் தான் இருப்பேன்னு அவங்க கேட்கல. இருக்கிற நன்மக்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த எல்லையில மக்களோட மக்களா அந்த சாமி நின்னு அந்த அதிகாரத்த அந்த கையில குடுக்குது. எல்லாம் அறிஞ்சு தெரிஞ்சு எத எப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த தெய்வ நிலைய அழகா அந்த சாமிய வழிநடத்துற அதிகாரத்த அந்த மக்களுக்கு குடுக்குது. சாமி ஏற்கனவே உத்தரவு கிடைச்சிருச்சு. அப்ப அங்க கிடைக்கிற அதிகாரத்த மறுக்க முடியாதுல்ல. முன்னாடி சாமியே வந்துருச்சு, சொல்லிருச்சு. அப்ப சாமி குடுக்குற அதிகாரத்த நாம மறுக்க கூடாது. அது தெய்வ குத்தமாயிரும் அப்படின்னு அவங்க பரிபூரணமா ஏத்துக்கிறாங்க. அந்த சாமி என்ன பண்ணுது, அவர்கள வச்சே அந்த எல்லையில நடக்கிற ஒரு சில குழப்பங்களையும், ஒரு சில தீய வினைகளையும், ஒரு சில அந்த தெய்வத்தின் அதனுடைய வெளிச்சங்களையும், அந்த சக்திகளையும் எல்லாத்தையும் ஒண்ணொண்ணா அந்த பெருமக்கள வச்சே அந்த சாமி சரி பண்ணி வருது. சரி பண்ணி வருது. மக்களுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, எல்லைக்கு உள்ள பிரச்சனை இருக்கிற பிரச்சனை, எல்லைக்கு வெளியே இருக்கிற பிரச்சனை, வெளி மனுஷங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை, உரிமை சார்ந்த பிரச்சனை, இது மாதிரி எல்லாத்தையும் அந்த மக்கள வச்சு அந்த சாமி ஒண்ணொண்ணா சரி பண்ணி வருது. அப்ப அந்த சாமி அவங்கள எப்படி அழைச்சு போச்சு? "நீ வச்ச கோரிக்க நீ வச்ச கோரிக்கைய நான் உன்னைய வச்சு தான் நான் சரி பண்ணணும்னு" அந்த நன்மக்கள அந்த எல்லைக்கு கொண்டு வந்து அவங்க கையில அதிகாரத்த பரிபூரணமா குடுத்து, அந்த மக்கள அந்த இடத்துல சாமி கூட நின்னு சரி பண்ணுச்சுல. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் ஒரு சில எல்லைகள்ல நடக்கும். எனக்கு எதுவுமே வேணாம். எனக்கு பொண்ணு வேணாம், பொருள் வேணாம், ஆசை எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் வேணாம் அப்படின்னு நீங்க சொன்னாலும்,
நீங்க அதற்கு சரியான தகுதியான மக்களாக இருந்தீங்க அப்படின்னா, அந்த சாமி எல்லாத்தையும் உங்க கையில குடுக்கும். நீங்க எப்படி அந்த சாமிய கண்ணழகு பார்க்கணும், அந்த தெய்வ நிலைய, அந்த சக்திய மேலோங்கணும், அந்த சக்திய மேன்மைப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி அந்த சாமி உங்கள நினைக்கும். இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு சாமியாடி இருக்காரு. அந்த சாமியாடி என்ன அப்படின்னா, அவர் பேரே வந்து எப்படி சொல்றதுன்னா, கலகக்காரன் தான். அவர் போனாரு அப்படின்னா, அந்த இடத்துல தவறுகள அந்த இடத்துல பார்த்து சகிக்க மாட்டாரு. எல்லாத்தையும் அடிச்சு, வெட்டு ஒண்ணு, துண்டு ஒண்ணு மாரி அந்த இடத்துல பேசி, வெளிச்சத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வர்ற ஒரு பெருமகன். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பெருமகன் என்ன பண்றாரு, ஒரு அந்த அந்த எல்லையில ஏற்படுற ஒரு சில ஒரு ஒரு தாங்க முடியாத அந்த வலியால ஒரு முடிவு எடுக்கிறாரு. இனி இந்த எல்லைக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாரி அந்த எல்லைய போயிறாரு. அப்ப அந்த சாமி என்ன பண்ணுது, அந்த சாமி பரிபூரணமா இன்னொரு பங்காளி மீது பரிபூரணமா இறங்கி, அந்த பங்காளி அவர் வீட்டுக்கு போறாரு. "என்னப்பா கோவிலுக்கு வர்றேன்" அப்படின்னு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் வந்துட்டு இருந்த, "இப்ப என்ன வரல? ஏன் வரல? எதுக்கு வரல? உனக்கு நான் தேவையில்லையா? அல்லது எனக்கு நான் உன்னைய ஒதுக்கிறவா?" அப்படின்னு அந்த பங்காளி வந்து கேட்கிறாரு. அவர் அதுக்கு சொல்றாரு, "என்னங்க நான் வந்தாலே பிரச்சனை ஆகுதுங்க. நான் வந்தாலே மன கஷ்டமாகுதுங்க. நான் வந்தாலே நல்லா இருக்கிற சனம் கூட மன விரக்தி ஆகுது. நான் வந்தாலே தப்பு செய்றவன் எல்லாம் தட்டி கேட்கிறதுனால சொந்த பந்தங்களுக்குள்ள நெறைய விருப்பு, வெறுப்பு ஆகுதுங்க. நான் எதுக்குங்க வரேன்? தெய்வத்த முன்னுரிமை குடுக்குறதுக்கு எனக்கு கையில பக்கபலமா யாரும் நிக்க மாட்றாங்களேங்க. நான் தனி ஆளா நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, திருப்பி சொல்றாரு. அப்ப அதுக்கு அவரு சொல்றாரு, "1 வருஷம், 2 வருஷம் வந்ததுக்கே நீ இவ்வளவு மன விரக்தியோட நீ நிக்கிறியே, காலத்துக்கும் அந்த எல்லையில எல்லாத்தையும் பார்த்து, 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 பார்த்து சகிச்சு, சகிச்சு இப்ப வரைக்கும் நான் வந்து எல்லா மக்களையும் அனுசரிச்சு வரனே. அப்ப என்னோட நெலைம." பங்காளி சொல்றாரு. அந்த வார்த்தை சொன்னோனமே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இவரு மேல வந்தது சாமி தான். சாமி தான் இந்த மாரி பேச்ச பேசும். அப்ப அவர் மேல வந்த சாமி அந்த வார்த்தைய சொன்ன உடனே ஜிம்மு ஜிம்முன்னு இவருக்கு உடம்பு புல்லரிக்க ஆரம்பிச்சுருச்சு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, மறுபடியும் அந்த பங்காளி, "நீ இந்த எல்லைக்கு நீ வராத. நீ வராத. நான் உன்னைய நீ வந்து தான் ஆகணும்னு நான் உன்னைய அழைக்கவும் மாட்டேன். ஆனா, எந்த எல்லைக்காக எந்த எல்லை நல்லா இருக்கணும்னு நீ நெனச்சு இவ்வளோ காலமா நீ அரும்பாடுபட்டு நீ அந்த எல்லைய நீ இந்த அளவு இந்த மனதளவுல நீ நெனச்சு நிக்கிறோ, அந்த எல்லையே அந்த இடத்துல இல்லாம போயிரும். மேலும் மேலும் குழப்பங்களும், மேலும் மேலும் சண்டைகளும், மேலும் மேலும் சச்சரவுகளும், மேலும் மேலும் தீய வினைகளும் அந்த இடத்துல சூழும்போது, தெய்வம் அந்த இடத்துல தங்கரிக்காது. அப்ப நீ வரும்போது அந்த இடத்துல நீ இருப்ப, நான் இருக்க மாட்டேன். வர்றேன்" அப்படின்ட்டு அவர் கிளம்பிறாரு. போனதுக்கப்புறம் இவரால அந்த இடத்துல இருக்க முடியல. நம்ம சாமி பரிபூரணமா வந்து நம்ம சாமியா இந்த ஒரு செயலை நம்மகிட்ட செய்ய சொல்லுது. நம்ம சாமியா நம்மள அழைக்குது. நம்ம சாமி எந்த நிலைக்கு நம்ம ஆளாக்கிட்டோமே அப்படின்னு மனம் வருத்தப்பட்டு அந்த இடத்துல கோயிலுக்கு போறாரு. அப்ப அந்த சாமி இவர் போன உடனே அந்த சாமி அங்க மகிழ்ச்சி. சரியான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எப்படி தெரியுது அப்படின்னா, இருக்கிற சனம் அங்க இருக்கிற சனம் எப்படி உணருது அப்படின்னா, இவர் போன உடனே இவர் வந்துட்டாரு, ஒரு பங்காளி வந்துட்டாருன்னு நினைக்கல. சாமி வந்துருச்சு அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல இருக்கிற நினைக்கிறாங்க. அவர் சாதாரண பங்காளியா தான் உள்ள போயிருக்காரு. உள்ள போகும்போது மேல சாமி ஏறி நின்னதுனால, அங்க இருக்கிற சனம் உணர முடிஞ்சுச்சு, ஒரு மேல நம்ம எல்லைக்கு சாமி வந்துருச்சுன்னு. ஒரு ஒரு பெண்ணடி உள்ள வருது, கோயிலுக்குள்ள வேகமா ஓடி போயி, உள்ள அப்படியே அந்த அம்மாவுக்கு ஜிம்மு ஜிம்முன்னு புல்லரிச்சு, வெளிய வந்து, "நம்ம சாமி கோவிலுக்குள்ள வந்துருச்சு. இவ்வளோ காலமா வரல. நம்ம சாமி கோவிலுக்குள்ள வந்துருச்சு." அப்படின்னு அந்த அங்கன இருக்க எல்லா அங்காளி, பங்காளி பெருமக்கள்ட்டலாம் அந்த பெண்ணடி சொல்லுது. அப்ப ஒரு தெய்வம் எப்படியெல்லாம் தன்னுடைய மக்கள அந்த எல்லைக்கு அழைத்து வரச் செய்யும். எந்த ஒரு காரண காரியத்தால யாரெல்லாம் நல்ல எண்ணங்களோடு அந்த இடத்துல அந்த சாமிக்கு நல்லது நினைக்கிற பெருமக்களை எப்படி இழுத்து வரும், எப்படி அழைச்சு வரும், அவர்களுக்கு எது மாதிரியான அதிகாரங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சான்று இன்னும் ஒண்ணே ஒண்ணு. ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லை என்னன்னா, அந்த அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட கிட்ட வசமா இல்ல. அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட அந்த சாமியை உணர முடியல. அந்த சாமிய எப்படி சொல்றது அப்படின்னா, அந்த சாமி பேசாம, அந்த சாமிய உணர முடியாம ஒரு சில தீய வினைகள் சாடி நிக்குது. அப்ப அந்த சாமி பொறுத்து பொறுத்து பாக்குது பல வருஷம். யாரும் ஒண்ணா சேர்ந்து வரல. என்னடா
என்னைய வணங்க, என்னைய பார்க்க, என் நிலைய உணர உங்களுக்கு இவ்வளோ காலமா அப்படின்னு அந்த சாமி அமைதியா மௌனமா இருந்துருது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அங்காளி, வங்காளி பெருமக்கள் எல்லாத்துக்குலாம் ஒரு 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 கஷ்டம். கஷ்ட நஷ்டம் ஒண்ணொன்னா ஒண்ணொன்னா சூழுது. அவர்களால ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப ஒரு காலகட்டம் வரும்போது, எல்லா மக்களையும் நொடிக்க அவங்க என்ன பண்றாங்க, தானா தேடி எவ்வளவு கஷ்டம் இருக்கப்பா நம்ம அங்காளி, வங்காளி பெருமக்களுள்ள இது எப்பத்தாப்பா சரியாகும்? அப்ப நம்ம சாமி பேசலையா? நம்ம சாமி உணரலையா? அப்படின்னு என்ன பண்றாங்க, ஒரு சில பேரு தனக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும்போது அந்த தெய்வத்த பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு உள்ள வந்து பார்க்க வரும்போது, அப்ப அவங்களுக்கு புரிய வருது, சாமி இந்த நிலையில இருக்கப்பா. இத நாம சரி பண்ணணும்னு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து, ஒண்ணு சேரும்போது சாமி ஒண்ணு சேர்ந்துரும்ல. செய்ய வேண்டிய அழகான தெய்வத்த வளப்படுத்த, தெய்வத்த மேன்மைப்படுத்த, தெய்வத்த அந்த எல்லையில இன்னும் அந்த சக்திய ஓங்கி பேச எல்லா மக்களும் ஒண்ணா சேர்ந்து அந்த தெய்வத்த பரிபூரணமா வழிபட அந்த சாமி அந்த எல்லைக்குள்ள ஏறுது. அப்ப நான் போகவே இல்லன்னு நான் இருந்தாலும் அந்த இடத்துல, அந்த சாமி படுற அந்த கஷ்டம் எல்லா மக்களையும் நொடிக்கும். சாமி அந்த அந்த மகிழ்ச்சியாக அந்த எல்லையில இல்ல அப்படின்னா, அத பிரதிபலிக்கும். யாருகிட்ட பிரதிபலிக்கும்னா, அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்கள் எல்லா குடும்பத்திலயும் பிரதிபலிக்கும். கஷ்ட நஷ்டங்கள குடுக்குங்கிறதுக்கு இது ஒரு சான்று. இப்ப நாம வணங்குற குலசாமிய அந்த எல்லையில ஆளா ஓடி போய் நின்னு நாம வணங்குறது தான் நம்மளுடைய ஆகச்சிறந்த கடம, நன்றி கடன். நம்மள காக்குற சாமிக்கு நாம என்ன திருப்பி செய்றோம்னா, போய் அந்த எல்லையில நின்னு கையெடுத்து கும்பிடுறோம். இது ஒண்ணு தான் நாம திருப்பி செய்றோம். அந்த சாமி நம்ம உயிர காக்குது, நம்ம பிள்ளை குட்டிகள காக்குது, நம்ம தொழில காக்குது. நமக்கு நல்ல கெட்ட நேரங்கள மாற்றி நல்ல நேரங்கள குடுக்குது. நமக்கு பாதுகாவலனா எல்லைக்கு வீட்டுக்கு வீடு, எல்லைக்கு எல்லை பாதுகாவலனா நின்னு விவசாய நிலமா அல்லது நான் நான் வளர்க்கிற ஆடு, மாடு வளர்க்கிற பண்ணையா, நான் இருக்கிற வீடா, எல்லா இடத்துலயும் அந்த சாமி நின்னு நம்மள பாதுகாக்கிறதுக்கு நாம திருப்பி செய்ற ஒரே ஒரு நன்றி கடன் அந்த எல்லையில போய் சாமிக்கு நம்மளால முடிஞ்ச வரிய குடுத்து வணங்கி வர்றது தான். அத தவறாம எல்லா அறிவு அன்பர்களும் செய்யணும். எத்தனை விருப்பு வெறுப்பு இருந்தாலும், எவ்வளவு எதுவாக இருந்தாலும் உங்க குலசாமி எல்லைக்கு போகாம இருந்துராதீங்க. அவன் சொன்னா, இவன் சொன்னா, அது பிரச்சனை. அவங்க அப்படி இப்படி 1000 காரணங்கள், லட்சம் காரணங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுட்டு உங்க குலசாமி எல்லைக்கு நீங்க போகணும். உங்களால முடிஞ்சத அந்த எல்லைக்கு இந்த சாமிக்கு செஞ்சுட்டு வரணுங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.